வணக்கம். குழந்தைங்க எல்லாத்துக்கும் நான் தமிழில் பேசினா ஓகேயா? இஃப் யூ வாண்ட் மீ டு டாக் இன் இங்கிலீஷ் ஐ கேன் ஸ்விட்ச் டு இங்கிலீஷ் ஆல்சோ. எது வேணும் உங்களுக்கு? தமிழ் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த க்ரௌட் நான் பார்த்துக்கிறேன். தமிழ் பெரிய குழந்தைங்களாம் யோசிக்கிறீங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டும் ஓகே அப்படிங்கிறவங்க பெற்றோர்கள் உட்பட. ஓகே, தேங்க்யூ. நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம், அங்கிருந்து நான் இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு நான் ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட 30,000 வருடங்களுக்கு முன்பாக இந்த தமிழ் குடி ஒரு மூத்த குடியாக வாழேந்தின காலங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் we are the leaders, we are leading something. எப்போனா இன்னைக்கு கிடையாது. 2026 இந்த இடத்துல நின்று நாம பேசுகின்ற இந்த கருப்பொருள் 30,000 வருடங்களுக்கு முன்பாகவே விதை ஊன்றப்பட்டு விட்டது. அது எங்கிருந்து வந்தது அப்படின்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கண்டத்தில் ஒரு பாயிண்ட்ல இருந்து கடல் வழியாகவும் நிலம் வழியாகவும், நிலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராவல் டைம் ரொம்ப ஜாஸ்தி. அப்படியே அவங்க அந்த பார்டரில் ஜஸ்ட் உங்களோட வேர்ல்டு மேப்பை ரீகால் பண்ணி பாருங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து நிலம் வழியாக மேலே போய் ஹிமாலயஸ் போய் அப்படியே குஜராத் வழியாக அவங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் தொட்டு கீழே இறங்கி தமிழ்நாடு வரும்பொழுது திராவிட கல்ச்சர், திராவிடியன் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் பல வருடங்களுக்கு அப்பால் தீர்மானிக்கப்பட்டு நடந்துள்ளது. அதே சமயம் நீரின் வழியாகவும் டிராவல் பண்ணினாங்க, which is very quick and safest and easiest way. எப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து அந்த சமுத்திரத்தை கடந்து அப்படியே டைரக்டா தமிழ்நாட்டுக்குள்ள காலடி எடுத்து வைத்தார்கள் நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் 30,000 வருடங்களுக்கு முன்பாக. இட்ஸ் நாட் ஈஸி. 30,000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரியை தொட்டு அனைவருடைய ஆசையையும் இந்த இடத்துல வேண்டி, என்னுடைய குரு மாஸ்டர் சேகா அவர்களுடைய ஆசையையும் வேண்டி இந்த இடத்தில் என்னுடைய உரையை ஆரம்பிக்க இருக்கின்றேன். இந்த காலகட்டங்களில் அப்படியே அவங்க வேரூன்றி கலாச்சாரங்கள் பரவுகின்ற அதே வேளையில் இப்போ இருந்து ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்பா போகலாம். 30,000 இயர்ஸ் நடந்தது நான் சொல்லிட்டேன். இப்போ 2026 இருந்து பேக்வேர்டில் போகிறோம். ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்பாக வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக நம்ம மீது வரும் பொழுது 30,000 வருடங்களாக பயிற்றுவித்த பலவிதமான கலைகளை, இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி 30,000 இயர்ஸ் கலைகள் பயின்றோமா? இல்லை. தமிழ் குடி தான் 30,000 வருடங்களுக்கு முன்பாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்மள மாதிரி இருக்கிற ஆத்தா தாத்தா அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் 30,000 இயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம். அதே கலைகள்னு நீங்கள் பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் நீங்கள் சொல்லலாம். எகெயின் 26 இருந்து நீங்கள் பேக்வேர்டில் போகணும். ஸோ இன்னைக்கு குழந்தைங்க தமிழர்களின் பண்பாட்டு கலைகள் அப்படிங்கிற அந்த பேரில் பார்க்கும் பொழுது குச்சி வச்சுட்டு ரெடியாக கோலாட்டத்துக்கு ரெடியாக இருக்கீங்க, மான் கொம்பை வச்சுட்டு மான் ஆட்டத்திற்கு ரெடியாக இருக்கிறீங்க, அதற்கப்புறம் சிலம்பம் வச்சுட்டு சிலம்பாட்டத்துக்கு ரெடியாக இருக்கிறீங்க. இந்த மூன்றும் இல்லாமல் நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் வேரூன்றி வைக்கப்பட்டது. அதில் சில வகைகள் பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம், கரகாட்டம், களரி பயட்டு, ரொம்ப மிக முக்கியமான நுணுக்கமான விஷயங்கள். எந்த ஒரு பொருளும் கையில் இல்லாமல் களரி பயட்டு உடம்பை வைத்தே அவர்கள் அந்த ஆர்ட் ஃபார்மை செய்தார்கள். இதையெல்லாம் வெள்ளையர்கள் என்ன பண்ணினாங்கன்னா உடைத்தார்கள். எப்படி உடைத்தார்கள்னா இதெல்லாம் பழைய காலத்து சரக்கு. எப்படி? இதே ஒரு சிலம்பம் சுத்துறவங்களை பிடிக்குமா இல்லை ஃபுட்பால் மெஸ்ஸியை பிடிக்குமான்னு கேட்டால் இன்னைக்கு இருக்கிற நாகரிக குழந்தைகள் நம்ம என்ன சொல்லுவோம்? மெஸ்ஸியை பிடிக்கும்னு சொல்லுவோம். இல்லை ரொனால்டோ பிடிக்குமா ஃபுட்பாலில்? ரொனால்டோ பாரு, அங்கதான், அங்கே நம்ம நிற்கிறோம். அதே சமயம் கிரிக்கெட்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க. இன்னைக்கு இருக்கிற சச்சின் டெண்டுல்கர் காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப அது எல்லாமே மாடர்ன் ஸ்போர்ட்ஸ். அதுவும் ஸ்போர்ட்ஸ் தான். ஆனால் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டு கலைகளோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது அதை ஸ்டேட்டஸ் கோ என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாகரீகம் கருதி நாம் அதை மெதுவாக மெதுவாக அதிலிருந்து விடுபட்டு கொண்டே வருகின்றோம். அதை நம்ம பெருசாக நம்ம கவனிக்கிறது இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலைகளை. அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தொட்டு பேச இருக்கின்றேன். இப்போ இந்த கலைகள் ஓகே, கொஞ்சம் நம்ம பேசியிருக்கோம், அதை அங்கேயே வச்சிருவோம். இன்னைக்கு ஒரு ப்ரேயர் சாங், அதுதான் உலக சாதனை நிகழ்வாக இந்த அரங்கத்தில் செய்ய இருக்கின்ற கந்த சஷ்டி கவசம். கிட்டத்தட்ட அதுக்கு 200 வயசு. சுவாமி தேவராயர்கள் எழுதிய மிக அற்புதமான ஒரு பாடல்.
திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைத்து எழுதப்பட்டு சென்னிமலை முருகன் கோயிலில் அரங்கேற்றம் செய்யப்பட்ட அந்த பாடலினுடைய வீச்சு 200 ஆண்டுகள் தாண்டி காமனாக இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் எய்தர் சூளமங்கரம் சகோதரிகளோ அல்லது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லெவலில் டாடிஷா அல்லது சைந்தவி இன்னைக்கு நிறைய பேர் பாடுறாங்க. அந்த பாடலை நாம் ஒலித்து கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கும் கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது அந்த பாடலை தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் பாடுகின்றோம். ஏன்? அந்த கேள்விக்கு நீங்க வரணும். திருவாசகம் அதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் அதை ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா அதனுடைய உச்சரிப்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். திருவாசகம் படிக்காதவங்க அவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லைங்கிறதே அவங்க சொல்லி வச்சிடுறாங்க. ஆனாலும் லாங்குவேஜில் பார்க்குறப்ப அந்த காலத்தில் எழுதப்பட்ட அந்த நூல் இன்னைக்கு நம்ம பாடும் பொழுது சில வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாடணும். அதே கந்த சஷ்டி பார்க்கும் பொழுது 200 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் புழக்காட்டு மொழியில் எழுதின காரணம் மிக மிக ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட். இந்நாள் வரைக்கும் அது ஏன் தாங்கி வந்துள்ளது அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மறைமுகமாக தேவராய சுவாமிகள் 2 அர்த்தத்தில் அந்த கந்த சஷ்டியை வச்சுருக்காங்க. இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் நீங்கள் இந்த பாட்டு பாட போகிறீங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 4th 5th 11th ஸ்டாண்டர்ட் கிட்ஸ் வரைக்கும் நான் பேசுகிறத ஒரு அளவுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணி பேச பார்க்குறேன். சின்ன குழந்தைங்க let them just sing and energize, அதோடு அவங்கள வச்சிடலாம். மற்றவங்க உள் வாங்கிக்குங்க, எவ்வளவு விஷயங்கள் இங்கே நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இந்த கந்த சஷ்டி பார்க்கும் பொழுது 2 அர்த்தம் என்று சொன்னேன். ஒன்று மேலோட்டமாக வெளிப்புறமாக யார் வேண்டுமானாலும் வழக்காடு மொழியில் சொல்லாடல் அமைய பெறும் பொழுது அதிலிருந்து அர்த்தங்களை எடுத்து அதை நினைத்து கொண்டு பாடுவது. 2வது அர்த்தம் என்று ஒன்று கந்த சஷ்டியில் ஒளிந்துள்ளது. அது 100 விழுக்காடு அறிவியலை தொட்ட ஒரு ஆன்மீகமாக அது பின்னே நிற்கின்றது. அது எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். சொன்னால் புரிஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதற்கு அந்த 2வது அர்த்தத்தை தூண்டுவதற்கு நம்ம கிட்ட ஒரு வழிகாட்டி இல்லை. என்னுடைய குருவின் கீழ் இதை ஒரு 8 வருட காலமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தியரிட்டிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கலி எக்ஸ்பீரியன்ஷியலி 3 விதமாகவும் என்னை நான் ஆட்கொள்ள அவர் காரணமாக அமைந்துள்ளார். அப்போ அதை நான் படிக்கும் பொழுது முதல் நாள் என்னுடைய வகுப்பில் இப்படி உட்கார வச்சு கேட்டாங்க, துதிப்போருக்கு வல்வினைப்போம், அது ஒரு பெரிய விஷயம், அதை நான் இப்போ தொடல. ஸ்ட்ரெயிட்டாக நான் சஷ்டியை நோக்க வார்த்தைக்கு நான் போகிறேன். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன். அப்போ இந்த முதல் வார்த்தையை நீங்கள் பார்க்கணும். பார்க்குறப்ப சஷ்டின்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நமக்கு என்ன தெரியுங்க? அந்த வார்த்தையை படிக்கிறப்ப எனக்கு என்ன தோணும்? பெற்றோர்கள் பெரியவர்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் சொல்லணும். குட்டீஸ்க்கெலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அவங்களுக்கு கம்மி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சஷ்டி அப்படின்னா நம்ம சஷ்டி விரதத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்வோம். முருகனுடைய அந்த அறுப்படை வீடுகளில் நம்மளுடைய எண்ணங்கள் செல்ல ஆரம்பிக்கும். முருகன் மேலே சஷ்டி அப்படின்னாவே முருகன் மேலே ராஜ அலங்காரத்திலேயோ ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய சிந்தனையை அங்கே செலுத்தி அந்த பாடலை நம்ம ஆரம்பிக்கிறோம். இது காமனாக இருக்கக்கூடிய மேலோட்டமான அர்த்தம். 238 லைன்ஸ் இதுக்கப்புறம் ஃபாலோ ஆகுது. ஒரு 7-8 லைன் துதிப்போருக்கு அந்த இன்வொகேஷனில் இருக்கும். துதிப்பாடலில் 247 வரிகளில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தை சஷ்டியை பற்றி இங்கே ஆரம்பிக்கின்றேன். சஷ்டி என்றால் தேவராயர் எழுதின தமிழில் சட்டி என்ற ஒரு மறைப்பொருளை ரொம்ப அழகாக செகண்ட் மீனிங்காக அதில் ஒழித்து வைத்தார். சட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம உடலிலே இருக்கக்கூடிய ஒரு பார்ட் என்று சொல்லலாம். இட் இஸ் நாட் அன் ஆர்கன். அது ஒரு உறுப்பு கிடையாது, அது ஒரு அங்கமாக இந்த உடலிலே உள்ளது. இந்த சஷ்டியில் ஆரம்பித்து கடைசி 238வது லைனில் நம்ம முடிக்கும் பொழுது சரணம் சரணம் சரவண பவனே சரணம் சரணம் சண்முகா சரணம் அப்படின்னு நம்ம அதை முடிக்கும் பொழுது இந்த உடற்கூறு தத்துவத்தையும் தெய்வத்தின் பால் இருக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் இந்த பாடல்களுக்குள்ளாக பொதிச்சு வச்சுட்டாங்க. அதனால தான் 200 வருடமாக இந்த கந்த சஷ்டி இந்நாள் வரைக்கும் அது தாங்கி நிற்பதற்கு காரணம். ஸோ சஷ்டி என்று ஆரம்பித்தேன் அல்லவா? அப்போ சஷ்டி அப்படின்னா அது என்னன்னு பார்க்கும் பொழுது சட்டி என்ற ஒரு அர்த்தம் சொன்னோம். சட்டி இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் பாடி. இந்த உடலில் ஒரு அங்கமாக உள்ளது. அந்த சட்டி எந்த இடத்துல இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த இடத்துல இருக்கும்? ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சுங்க. நம்முடைய தொப்புள் கொடி, தொப்புள்ள ஆரம்பித்து நீங்கள் உங்களுடைய பயாலஜி தெரிஞ்சவங்க ஸ்பைனல் கார்டு எங்கே முடிகின்றதோ பெல்விக் கேர்டல் என்று சொல்லக்கூடிய இடுப்பு விழா எலும்பிற்கு மத்தியில் ஸ்பைனல் கார்டு ஆகிய அந்த குருத்தெலும்பு கீழே போய் இப்படி தொங்கி நின்றுட்டு இருக்கும். கடைசியா டிப்பு டெயில் போன் என்று சொல்லுவோம்.
அந்த டெயில் போன்ல பாத்தீங்கன்னா காடா ஈக்வினா அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு, கடைசி பார்ட். அதுக்கு கீழே குதிரை வால், ஒரு குதிரையினுடைய வால் பார்த்துருக்கீங்களா தங்கம்? எப்படி இருக்கும்? நிறைய முடியா அதுக்கு இருக்கும் இல்லையா, ஹேர்ஸ் நிறைய இருக்கும் அந்த வால்ல. அது போல ஒரு அமைப்பு இந்த காடா ஈக்வினாவில் கடைசியில தொங்கிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு குதிரை வால் இருக்கக்கூடிய நரம்பு பகுதி அங்க அவ்வளவு சங்கமிச்சிருக்கு. அப்ப சஷ்டி என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை, சட்டியானது தொப்புளில் ஆரம்பித்து கீழே, நீங்க 2Dல டைசெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப மூலாதாரம் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேர்கள்ல நம்ம புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆக்சுவலி ரொம்ப சயின்டிஃபிக்காக தான் எனக்கு பேச தெரியும். கொஞ்சம் நீங்க என்னோடு கூட பயணித்தீங்கன்னா உங்களுக்கு நான் சயின்ஸை புரிய வச்சிருவேன். அப்ப இந்த பெல்விக் கார்டலுக்கு மத்தியில் இப்படி தொக்கி நிற்கின்ற அந்த இடத்தில் அப்படியே குதிரைவால் தொங்கி இங்க நிக்குது. இதை சுத்தி இடுப்பு எலும்பு நிக்குது. இந்த குதிரைவாலுக்கு கீழே கூட ஸ்பேஸ் இருக்கு. அது வரைக்கும் சட்டி என்ற அமைப்பை அது பெறுகிறது. அப்ப இந்த சட்டியை தான் தேவராயர் முதல் வார்த்தையா வச்சிருக்காரு. நீங்க பாட போற அந்த பாட்டனுடைய ஃபர்ஸ்ட் வேர்டு தான் இப்ப நான் பேசியிருக்கேன். சஷ்டியை நோக்க, யார் ஒருவர் அந்த சஷ்டியை நோக்கி திரும்புகிறார்களோ, சாரவான பாவ என்ற 6 நிலைகளில் இந்த குதிரைவால்ல இருந்து நிறைய ஆற்றல்களை வந்து, அதனாலதான் அது குதிரைவால் கீழே இருக்கு, அப்படியே அள்ளி சொலட்டி எடுத்து மேல் நோக்கி உங்களுடைய ஸ்பைனல் கார்டு வழியாக முதுகுத்தண்டில் அது கடத்தி விடும். அப்ப உங்களுடைய பாட்டு ஆரம்பிக்கிறப்போ எப்பவுமே நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காந்தீங்கன்னா சிறந்தது. அட்லீஸ்ட் கந்த சஷ்டி பாடும் பொழுது எங்க வேணாலும் நீங்க உட்காந்துக்கலாம், நின்னுக்கலாம், சம்மணமிட்டு அமர்ந்து கொள்ளலாம். நேர் இருக்கணும் உங்களுடைய ஸ்பைனல் கார்டு. அப்பதான் தங்கு தடை இல்லாமல் அந்த ஃப்ளோ வந்து ஸ்பைனல் கார்டுல ஏறி எங்க அடிக்குமா, வேலினுடைய ஸ்ட்ரக்சர் இங்க நான் சொல்லணும். ஸோ வேல் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரியும் கீழே வந்து ஒரு கம்பி போன்ற ஒரு அமைப்பில் வேல் இருக்கு, ஷேப். ஸோ அந்த கம்பி கீழே நிற்கிற கம்பி வந்து இட் இஸ் எ ஸ்பைனல் கார்டு. அந்த மேலே இருக்கிற அந்த திலக மாட்டு இருக்குது இல்லைங்களா, உங்களுடைய நெக் ரீஜன்ல ஆரம்பிச்சு உங்களுடைய வென்ட்ரிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய சூப்ராகயாஸ்மேட்டிக் வாக்யூல், சயின்ஸ் டீச்சர்ஸ் இங்க இருப்பீங்க, அது வரைக்கும் எடுத்துட்டு போறது தான் அந்த வேலனுடைய இமேஜாக இருக்கிறது. அது முருகனுடைய கையில இருக்கிறதா நம்ம வெளிப்புறமா பார்க்கிறோம். அதே இது நீங்கள் உள்ளுக்குள்ள நீங்க பார்க்கும் பொழுது இந்த ஸ்பைனல் கார்டு வழியாக தான் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் கிடங்குல இருந்து, சட்டியில இருந்தா தான் அகப்பையில் வரும் சொல்லுவோம். அந்த கர்ப்பப்பையில் குழந்தை தங்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம பார்க்கிறோம் பெண்களுக்கு. அதனாலதான் விரதம் இருந்து ஒரு குழந்தை பேரு அடைவதற்கு வரைக்கும் இந்த பாடலை ஏன் பாடுனாங்க நீங்க புரிஞ்சுக்கணும். பாடலை சாதாரணமா நீங்க எண்ணி விடாதீர்கள். மிக 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 அறிவியலும் மிக 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 முருகனுடைய ஆற்றலும் இந்த பாடலுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தெரித்திருக்கின்றது. எகெயின் இதுக்குள்ள வரும் பொழுது வார்த்தையில் தெரித்திருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இப்படியே போகுது. இது நான் 238 லைன்ஸ் உங்களுக்கு நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு சின்ன விதையை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ சரவண பவங்கிற 6 நிலைகள், அந்த 6 நிலைகள் எங்க இருக்குது அப்படின்னா எகெயின் உடம்பிற்குள்ளும் உடம்பை சுற்றிலும் அந்த 6 நிலைகள் ஃபோர்ஸ்ல போட முடியும். எனர்ஜி ஃபார்ம்ல நம்ம பார்க்குறோம். அதில் தான் நம்ம ஸ்வஸ்திக் நிறைய சிம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய உடற்கூறு தத்துவத்தை தான் இந்த கந்த சஷ்டி விளக்குகிறது. மேலுமாக பார்க்கும் பொழுது உயிர் ஆற்றலை ஜனிப்பித்து பெருக்கம் கொடுக்கக்கூடிய இடமாக இந்த சட்டி இருக்கிறது. பெண்களுக்கு பார்க்கும் பொழுது கர்ப்பப்பை ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், அங்கதான் குழந்தை பேரு அடைகிறதுன்னு. ஸோ ஒரு குழந்தை வந்து சாதாரணமா ஒரு கர்ப்பப்பையில வராது. அந்த குழந்தைக்கு உண்டான போஷாக்கு என்னதான் தொப்புள் கொடி வழியாக தாயினுடைய உணவை எடுத்தாலும் அம்மாவினுடைய காடா ஈக்வினால் இருந்து நிறைய விஷயங்கள், குதிரைவால் இருந்து எனர்ஜி ஃபார்ம்ல எடுத்து அந்த குழந்தை வந்து கர்ப்பப்பையில் அப்படியே வாங்கி அது டோட்டலி ஆற்றல் நிலையில் கிடங்கள் அப்படியே மிதந்துகிட்டு இருக்கும் அந்த நீர் பையில. உயிர் என்று சொன்னேன். உயிர்னா லைஃப் ஃபார்ம். அதை தாண்டி தினமும் தினமும் ஒரு லைஃப் ஃபார்ம் நம்மளோட உடம்புக்குள்ள இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நீங்க இயக்குவீங்க? பெரியவர்கள் முதியவர்கள் நீங்க சொல்லலாம், ஒரு உயிர் ஃபார்மை நீங்க இயக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி? அதுக்கு இப்போ செடியா இருந்தால் தண்ணி ஊற்றுவீங்க, அதுக்கு உரம் வைப்பீர்கள். இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை நீங்கள் டெய்லி நீங்கள் அதை ரெசிப்ரிகேட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ண வைக்கணும், அதை எனர்ஜைஸ் பண்ண வைக்கணும். அப்பதான் இது உயிரோட்டம் சரியாக இந்த 10 பாடி சிஸ்டத்திற்குள்ளாக நடைபெறும். தலையில் ஆரம்பிச்சு உச்சந்தலையில் ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரைக்கும் நடக்க முடியும். அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் அந்த உயிராற்றலை நீங்கள் கடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த பாடல் முழுவதிலும் எப்படி போட்டிருக்காங்கன்னா, வவல்ஸ் அண்ட் கான்சனன்ஸ். இங்கிலீஷ் டீச்சர்ஸ் படிச்சிருப்பீங்க, குழந்தைங்க படிச்சிருப்பீங்க. வவல்ஸ் என்னென்ன? உயிரெழுத்துக்கள் என்னென்ன? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ விட்டுருங்க, ஓ,
ஓ. இதெல்லாம் என்ன எழுத்துன்னு படிச்சிருக்கீங்க தமிழ்ல? உயிரெழுத்துக்கள்னு படிச்சிருக்கீங்க. ஏன் உயிரெழுத்துக்கள்னு படிச்சிருக்கீங்க? அதே இங்கிலீஷ்ல பார்த்தா வவல்ஸ் அதுக்கு பேரு. என்னென்ன வவல்ஸ் இருக்கு? 8th கிளாஸ்க்கு மேல இருக்கிறவங்க சொல்லுங்க. வாட் ஆர் த வவல்ஸ்? ஏ, இ, ஐ, ஓ, யூ. 5 இருக்கு. இப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த நெடில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். குறியில மட்டும் எடுத்துக்கலாம். அ, இ, உ, ஏ, ஓ. அந்த 5 தமிழ்ல. இங்கிலீஷ்ல ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த லெட்டரா பார்க்க கூடாது. ஆ, ஏ, இ பார்க்க கூடாது. சவுண்டா நீங்க கேட்கணும். கண்ணை முடிக்கங்க. இப்ப நான் சொல்ல போறேன். சவுண்டா தான் நீங்க அதை கேட்கணும், லெட்டராக பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். தமிழ்ல ஆ, அதே இங்கிலீஷ்ல லெட்டர் எலிஃபண்ட்டுக்கு வர இ இருக்கு இல்லையா? ஏ, இங்கிலீஷ்ல வர ஐ, ஐன்னு சொல்றோம். ஆனா ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப என்ன சொல்றோம்? ஐ என் கே. இங்க் எப்படின்னு பாக்குறோம்? ஐங்க்னு படிக்கிறோமா? இங்க், ஈ. சரியா? ஒவ்வொரு கண்ணை திறந்துக்குங்க. ஓ, ஓ தான். யூ, யூ தான். இப்ப இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது ஒரு வைப்ரேஷன் உங்க பாடிக்குள்ள கிரியேட் ஆகும். இந்த வவல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த உயிரெழுத்து உயிரை உருவாக்குகின்ற எழுத்துங்கிறனால தான் தமிழன் அன்னைக்கே உயிருங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து உயிரெழுத்துன்னு போட்டாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த 5 வவல்ஸ் ஆர் உயிரெழுத்து உள்ளுக்குள்ள போய் உங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். கந்த சஷ்டி முழுவதுமாக உயிரெழுத்து நிரம்பியுள்ளது. அது எங்கங்கிறத நீங்க பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பியும் நம்ம சொல்லி பார்க்கலாம். பிராக்டிக்கலா பண்ணி பார்க்கலாமா? பண்ணி பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு தெரியணும். எந்த விஷயமா இருந்தாலும் தியரட்டிக்கலி படிச்சீங்கனாலும் அனுபவ ரீதியாக நீங்க தொட்டு உணர்ந்து பார்க்கும் பொழுது அது மறக்காது. ஓகே. ஸோ இது கந்த சஷ்டியில் நான் சொல்றேன். அதே உயிரெழுத்தினுடைய சவுண்ட் கோலாட்டத்தில் இருக்கா? தமிழருடைய பண்பாட்டு கலைகள்ல இருக்கா? எப்படி பாக்குறீங்க? தெரியாது இல்லையா? கோலாட்டத்துல அந்த 2 ஸ்டிக் வச்சு அவங்க அடிக்கும் பொழுது ஏ, ஆ, இந்த 2 சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சயின்ஸ் சொல்லுது. அதே சிலம்பம், நீங்க சிலம்பம் சுத்தும் பொழுது காற்றுல உங்களோட குச்சி சுத்தி வரும் பொழுது அதே ஏ, அதே ஆ சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே பறை எடுத்துக்கலாம், மான் கொம்பு நீங்க எடுத்துக்கலாம். சொல்லட்டும் பொழுது காற்றில் நீங்கள் அதை விசிறும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஃப்ரீக்வன்சி அது கிரியேட் பண்ணி ஆ, ஏ, இ, ஐ மீன் ஓ, யூ இந்த 5 வவல்ஸையும் 5 உயிரெழுத்தினுடைய சவுண்டையும் இது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அப்ப பறை ஒரு எக்ஸாம்பிளுக்கு அல்லது கோலாட்டம் என்ன வேலை நீங்க எடுத்துங்க. அந்த குச்சி நீங்க கையில வைத்திருக்கும் பொழுதோ பறையை நீங்கள் கையில வைத்திருக்கும் பொழுதோ இட் இஸ் an extension of the body. உடம்பிலிருந்து அந்த பறை உடம்போடு ஒட்டி கையில 2 குச்சி வச்சு இப்ப நம்ம செய்யறோம். கோலாட்டம் அது போல கையினுடைய எக்ஸ்டென்ஷனாக அந்த குச்சி செயல்படுது. சிலம்பும் அதே போல செயல்படுது. அப்ப பாடிக்கு வெளியே ஒரு ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு வைப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளாக கடத்துவது தமிழர் பண்பாட்டு கலைகளினுடைய நோக்கம். அதே கந்த சஷ்டி நீங்கள் பாடும் பொழுது அந்த வவல்ஸ் எல்லாம் சஸ்டெயின் ஆகி நின்று நிதானமாக உள்ளிருந்து வெளியே அது வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிவிடும். அப்ப இது நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய செல்லுலர் லெவல் ரெசனன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். ஒவ்வொரு சிங்கிள் செல்லுக்குள்ளேயும், அதாவது சிங்கிள் செல்லுன்னு நான் சொல்றது 8th மேல் இருக்கிறவங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு பின்னூசி இருக்கு இல்லையா, ஹூக், அந்த பின்னுக்கோட டிப்புல தலைப்பகுதியில நீங்க 10,000 அணுக்களை அங்க வைக்க முடியும். செல்ஸ் நீங்க வைக்க முடியும். 10,000 செல்ஸ் அந்த டிப் ஆஃப் a pin. அதுல ஒரே ஒரு சிங்கிள் செல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தான் நியூக்ளியஸ் படிக்கிறீங்க, செல் மெம்பரேன் படிக்கிறீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க 8th மேல. ஸோ நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்குள்ளதான் மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் இந்த என்டையர் உடம்பினுடைய பவர் ஹவுஸ் என்று சொல்லுவார்கள். அல்லது ஒரு ஜென்செட் மாதிரி வச்சுக்கோங்க, யூபிஎஸ் மாதிரி வச்சுக்கோங்க, பேட்டரி மாதிரி வச்சுக்குவீங்க. ஒவ்வொரு சிங்கிள் செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மைட்டோகாண்ட்ரியால வரக்கூடிய இந்த பவரை உங்களுக்கு அதை சரியா பயன்படுத்தும் பொழுது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு நீங்க பவர் கொடுக்க முடியும். மினி லெவல்ல சொல்றேன், நாட் லிட்ரலி. ஒரு மினி ஆட்டம் பாம் லெவலுக்கு உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி அந்த பாடிக்குள்ள உங்களால ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியும். அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா
தங்கு தடை இல்லாமல் இந்த நரம்பு மண்டலத்தில் அது செல்ல ஆரம்பிக்கும். இப்ப நான் பேசுற விஷயங்கள் பண்பாட்டு கலைகளுக்கும் பொருந்தும், கந்தசஷ்டி கவசத்திற்கும் பொருந்தும். அது உள்ள போகும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். நம்மளுடைய நரம்பு மண்டலத்துல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா நம்ம முதுகு தண்டு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ஒரே ஒரு இது மட்டும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த நரம்பினுடைய அனைத்து சாரம்சமும் சென்ட்ரல் பாயிண்ட்ல திக்கா பண்டிலா அது சில விஷயத்தை எடுத்துட்டு போகும் கீழே இருந்து. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா இடப்பக்கமும் வலப்பக்கமும் பிரியக்கூடிய நரம்பு மண்டலம். அதுல சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக்னு ரெண்டு இருக்கும். கண் இமைகளை வந்து நீங்க சிமிட்டுறீங்க இல்லையா, என்ன நரம்பு வேலை செய்யுது? கண் இமைகளை சிமிட்டும் பொழுது அன்னிச்சையாக ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் இஸ் அட் ஒர்க். அது தானா நீங்க நிக்கணும்னாலும் நிக்காது, அது செய்யணும்னாலும் செய்யாது, அது தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. சம்டைம்ஸ் இது ஓவரா செயல்படும் பொழுது பாடியினுடைய ஹோமியோஸ்டாட்டிக் பேலன்ஸ் மாறி எக்ஸ்ட்ரீம் சூடு, எக்ஸ்ட்ரீம் சில்னஸ் 98.6 டிகிரிக்கு மேல போனா என்னாச்சு? காய்ச்சல் வந்துருச்சு. 98.6க்கு கீழே வந்து ஒரு 97.9ல இருந்தா என்ன ஆகுங்க? என் ஸ்வெட்டர் எங்க, என் சாக்ஸ் எங்க அப்படின்னு தேடுவோம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மாறினாவே முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கையில இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் சகலத்தையும் அது வந்து என்ன பண்ணுதுங்க, வடிவமைத்து அதை பாதுகாக்கின்றது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நர்வ் வந்து வேகஸ் நர்வ் என்று சொல்லக்கூடிய நர்வ். கிரேனியல் நர்வ் 10 நர்வ்ஸ் இருக்கு, பிரெயின்ல இருந்து டைரக்டா பாடியில இறங்கும். அதுல 10வது நர்வ் வந்து கிரேனியல் நர்வ். தலையிலிருந்து கழுத்து வழியாக இறங்கி நெஞ்சு கூட்டு வழியாக சென்று வயிற்றுக்குள்ள போய் அது சங்கமிச்சு அப்படியே கீழே இறங்கும். நீங்க செய்யற இந்த பாடலாகட்டும் அல்லது இந்த பண்பாட்டு கலைகள் ஆகட்டும், இந்த வேகஸ் நர்வை வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணும். ஒன்ஸ் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆயிடுச்சுன்னா பாராசிம்பத்தட்டிக் நர்வ் வேலை செஞ்சு உங்களை அப்படியே காமா நிதானமா இறைவனிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸை வந்து அது டெவலப் பண்ணி ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா? இப்ப நம்ம பாட போற இந்த கந்தசஷ்டியினுடைய நோக்கமும் நீங்க செய்ய இருக்கின்ற பண்பாட்டு கலைகளினுடைய நோக்கமும் ஒன்றுதான். ஒன்று வெளியிருந்து உள்ளுக்குள்ள வைப்ரேஷன் எடுக்குது, இன்னொன்று உள்ளுக்குள்ள இருந்து வைப்ரேஷனை வெளியே ப்ரொடியூஸ் பண்ண பாக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு இந்த கந்தசஷ்டியை வந்து நீங்க பாடும் பொழுது சில விஷயங்கள் நீங்க எப்படி பாடணும்னு நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து இப்ப பாட போறோம், முதுகு தண்டு நேராக இருக்கணும். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறனால நான் ரொம்ப நேரம் பேசினாலும் உங்களுக்கு ஃபோக்கஸ் இங்கே குறைவாயிரும். ஸோ ஐ ஜஸ்ட் கட் ஷார்ட் மை ஸ்பீச். அப்போ என்னன்னா உங்களுடைய முதுகு தண்டை நேராக வச்சிருந்துருக்கணும். படிக்க தெரிகிற குழந்தைங்க சார் உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா, பாடலை வந்து அதே ஸ்பீடில் நீங்கள் பாடிக்கிட்டே வரணும். மெதுவாக பாடக்கூடாது. எப்படி பாடணும்னா சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படி பாடக்கூடாது. சஷ்டியை நோக்க சரவண பவனார் அடியிலிருந்து உங்களோட நாதம் அடி வயிற்றிலிருந்து நீங்க எடுத்திருந்திருக்கணும். அப்பதான் உங்களோட பாடிக்குள்ள வந்து இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். அதே சமயம் பார்க்கும் பொழுது உங்களுடைய உயிர்ப்பிக்கின்ற தன்மை இந்த பாடலை பாட பாட எங்கெல்லாம் அந்த வவ்வல்ஸ் எங்கெல்லாம் உயிரெழுத்துக்கள் அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்ப எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து வைப்ரேஷன் அண்ட் ரெவர்பரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல இப்போ வெளியே இருக்கிற கோலாட்டம் இவங்களாம் பார்க்குறப்ப ஃபிசிக்கலி அவங்க பாடி கை எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அட் ஒர்க். மென்டலி அந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி அந்த தாளத்தை பீட்டை விடாமல் அவங்க பண்ணியிருந்திருக்கணும். மென்டல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அட் ஒர்க். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அவங்க ஃபோக்கஸில் எவ்வளோ தூரம் போட்டு உணர்வு ரீதியாக கனெக்ட் ஆகுறாங்களோ 3வது நிலை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யும். 4வது இன்ட்யூஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தின் பால் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ். இந்த 3 இன்டெலிஜென்ஸ் நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா 4th இன்டெலிஜென்ஸ் வந்து டேப் ஆக ஆரம்பிக்கும். எப்ப இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யும் அப்படின்னா இந்த வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது இன்டெலிஜென்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அறிவு என்று சாதாரண ஒரு வார்த்தையில் நம்ம முடிச்சிடலாம். அந்த அறிவு ஒவ்வொரு சிங்கிள் செல்லுக்குள்ளேயும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சமும் அந்த அறிவிற்கு கீழாக இயங்குகின்றது. அது வந்து சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். இது வந்து மைக்ரோ நிலையில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ்னு அதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு புரிதல் வரும். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸை நீங்க ட்ரிகர் பண்ணணும்னா இந்த பாடலை பாடும் பொழுது அந்த வைப்ரேஷனை உங்களுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும். கோலாட்டம், சிலம்பம் அண்ட் மான்கொம்பு நீங்க செய்யும் பொழுது அதே வைப்ரேஷன் உங்க பாடியினுடைய வெளியிருந்து, அதாவது என்ன சொல்லணும்னா ப்ரோப்ரியோசெப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது பாடியினுடைய மசில்ஸ், ஜாயிண்ட், போன் வரைக்கும்
நீங்க வெளியிருந்து உள்ள கொண்டுட்டு வந்துட்டு இருப்பீங்க. பாடல் பாடும் பொழுது உள்ள இருந்து செல்லுலர் லெவல்ல ரெசனன்ஸை வந்து வைப்ரேஷன்ல கிரியேட் பண்ணுவீங்க. இந்த வைப்ரேஷன் வந்துருச்சு அப்படின்னா முதுகுத்தண்டு வழியாக டிராவல் பண்ணி மூளையில போய் அடிக்கும் பொழுது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து பிரெயின் சார்ஜ் ஆயிருக்கும். என்ன சொன்னாலும் கேட்கும். அதனால குழந்தைங்களுக்கு வந்து தயவு செய்து வீட்டில் கந்தசஷ்டி கவசத்தை பாட வைங்க, படிக்க வைங்க, பாராயணம் செய்யட்டும். 20 நிமிஷம் அம்மாக்கள் தயவு செய்து கூட சேர்ந்து ஒரு ஆடியோ போட்டுட்டு நீங்களும் வேலை செஞ்சுட்டே குழந்தையும் சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் பாட வச்சுட்டிங்கன்னா அவங்க பிரெயின் சார்ஜ் ஆயிரும். அது எப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிக்கல் செய்கிறப்ப நீங்களே பார்த்துக்குவீங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய மோஸ்ட் அவைட்டட் பாராயணம் நோக்கி போக போகிறோம். ஸோ கீப் யுவர் ஸ்பைன் ஸ்ட்ரைட், முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அந்த வைப்ரேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணி காமிக்கணும். ஓகே, ஏ ஐ விட்டுருங்க, ஓ ஓ சரியா? இப்போ அதே இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். AEIOU ஃபர்ஸ்ட் லெட்டர் AEIOU. இந்த எழுத்துக்களினுடைய இதை சொல்லும் பொழுது உங்களுடைய வாயினுடைய ஷேப் எப்படி இருந்தது? சாரி, எப்படி? வாய் க்ளோஸ் ஆச்சா ஓப்பன் ஆச்சா? ஓப்பன்ல இருந்ததா ரவுண்டடா இருந்ததா? வாய் உதறு ஒட்டுச்சா? திருப்பி ஒரு டைம் ட்ரை பண்ணலாமா? அ இ உ ஏ ஓ. இப்போ திருப்பி கவனிங்க. அதே வவல்ஸ் இங்கிலீஷ்ல சொல்ல போறோம். லிப்ஸ் ஒட்டுதா இல்லையான்னு பார்க்கணும். ஏ இ ஐ ஓ யூ. லிப்ஸ் ஒட்டுச்சா? அதுதான் இந்த வவல்ஸ் உயிர் எழுத்துன்னு சொல்றதுக்கு காரணம். ஏன் அப்படின்னா உங்களுடைய தொண்டை பகுதியில் வோக்கல் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அதுதான் சவுண்டை வந்து மாற்றி இந்த இடத்துல நீங்கள் கேட்கறதுக்கு, நீங்கள் பேசுறதை உச்சரிக்கும் பொழுது இதை ஆடிட்டே இருக்கும் உள்ள. வவல்ஸை உச்சரிக்கும் பொழுது இந்த வோக்கல் கார்ட்ஸ் என்ன பண்ணும்? வைப்ரேட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ இதே கான்சனன்ட் சொல்லலாமா? மெய்யெழுத்துக்கள் சொல்லலாமா? ப ஏபி சொல்றோம் இல்லையா? நான் சவுண்ட் சொல்ல போறேன். சரி, லெட்டரே சொல்லுங்க. பி. இப்போ லிப்ஸ் என்ன பண்ணுச்சு? பி. லிப்ஸ் டச் ஆச்சா? பி டச் ஆயிருச்சு பாருங்க. டி. அது வந்து பல்லு டச் ஆகும். இங்க லிப்ஸ் நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து உள்ளுக்குள்ள காற்று வந்து பேலட் என்று சொல்லுவோம். அப்பர் பேலட், லோவர் பேலட் என்று சொல்லுவோம். அன்னம் என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல காற்றினுடைய இது நாக்கு பல்லு கொஞ்சம் ப்ளே ஆகும். க ப ட வ ய. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு இடத்துல டச் ஆகும். ஆ இ உ ஏ ஓ எங்கேயுமே டச் ஆகாம ஒரு ஓவல் ஷேப், ஒரு ரவுண்ட் ஷேப்பை வாயை ஏற்படுத்தும். அதனால தான் வோக்கல் கார்டு அதிர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த அதிர்வு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், என்டையர் பாடிக்குள்ள அந்த அதிர்வு டிராவல் ஆகும் கந்தசஷ்டி பாடும் பொழுது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஒரு தொடக்கத்திற்காக உங்களுக்கு இதை கூறினோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை ரெடியா? ஸோ எப்படி இருக்கணும்? எப்படி உட்காந்துருக்கணும்? ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கணும். புக்கு பாடல் மனப்பாடமாக தெரிஞ்சவங்க அப்படியே பாடிக்கங்க. தெரியாதவங்க அல்லது ரெஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் ஹேவ் யுவர் புக் வித் யூ. தெரிஞ்சவங்க கண்களை மூடி இறைவனை உங்களோட சிந்தையிலே நிறுத்தி புருவ மத்திக்கு கொண்டு வந்து இந்த பாடலை பாடும் பொழுது ஏகாந்த நிலைக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். ஸோ ஓவர் டு பாடகர்கள் குழு. ஓகே, இப்போ முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசம் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. நிறைய பேசி ஸ்டார்ட் பண்ணலான்றது மேம் எல்லாமே பேசிட்டாங்க. அவங்களுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. நன்றி. இப்பொழுது கந்தசஷ்டி கவச பாராயணம் ஆரம்பிக்கலாமா? எல்லோரும் நேரம் நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, பார்க்கலாம். நிமிர்ந்து உட்காருங்க. ஜஸ்ட் 20 மினிட்ஸ்க்குள்ளே தான் சாங் முடிச்சிடலாம். பசங்களா, நீங்க வந்து 2வது லைன் பாடும் பொழுது, அதாவது பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட, தீபன் சட்டு நடுவு நான் கேட்டு வாங்கிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் இதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த பாதம் 2 அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் உங்களுடைய கீழே ஸ்பைனல் கார்டினுடைய பேஸ்ல இருந்து ஆரம்பமாகும். நாடி கட்டுகள் அங்கதான் ஆரம்பமாகும், நரம்புகளும் அங்கதான் ஆரம்பமாகும். நாடிகள் வேற, நரம்புகள் வேற. நாடி நம்ம டச் பண்ணல. அப்ப இது மேல போகும். அந்த திலக மாதிரி இருக்கிற வேல்ல சொன்ன இல்லையா, அங்க போயிட்டு இட் வில் ப்ரொடியூஸ் பிரெயின் வேவ். என்ன மாதிரி பிரெயின் வேவ் அப்படின்னா ஆல்பா, தேட்டா, டெல்டா, காமா, ஹையர் காமா, காஸ்மிக்கல், இப்படி ஏக நிலைகள்ல இந்த இடத்துல நிறைய வேவ்ஸ் இருக்கு. நம்ம கண்களுக்கு தெரியாது.
குழந்தைங்கள்லாம் நீங்கள் படித்து ஃபிசிக்ஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சு வரும் பொழுது உங்களுக்கு இந்த வேவ்ஸை பற்றி அதிகமாக தெரியும். ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ்க்கு தெரியும், பயாலஜி டீச்சர்ஸ்க்கு தெரியும். நான் இப்போ என்ன பேசிட்டு இருக்கேன்னு பெற்றோர்களுடைய கவனத்திற்கு, குழந்தைகள் வந்து படிக்கும் பொழுது அவர்கள் ஆல்பா நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா மேத்தை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. எனி சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுங்க, பிரெயின் வேவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் குழந்தைக்கு புரியும். இல்லைன்னா குழந்தைக்கு புரியாது. ஏன்னா அதுக்கு கீழே ஒரு வேவ் இருக்கு, அது வந்து பேட்டா வேவ் என்று சொல்லுவார்கள். பேட்டா வேவ் வந்து நாய்ஸி வேவ், சலசலக்கின்ற ஒரு வேவ். அப்போ நாய்ஸி வேவ்ல இருக்கும் பொழுது நம்ம சண்டையெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, ரொம்ப திட்டுறோம், ரொம்ப கோபமாகறோம், எரிச்சல் ஆகிறோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது பேட்டா வேவ்ல நம்ம பிரெயின் வேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்க என்ன சொன்னாலும், புரிதலே சொன்னாலும் நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது, நம்ம தலையில ஏறாதுங்க. ஏன்னா பேட்டா வேவ்ல இருக்கும். ஸோ இந்த கந்த சஷ்டி ஆல்பா வேவ்ல இருந்து தேட்டா டெல்டாவை நோக்கி எடுத்துட்டு போற கந்த சஷ்டி. ஸோ குழந்தைங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடலை பாடணும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, பிரெயின் வேவ் ரெடி ஆகி குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் சொல்றோம். ஸோ இந்த 2 லைனுடைய எக்ஸ்பிளனேஷன் அந்த வேவ் தான் சொல்லுது. பாதம் 2 பன்மணி சதகை, கீதம் பாட கிண்கிணியாட. ஸோ மேலே போய் அது வந்து அந்த கிண்கிணியை வந்து நியூரல் நெட்வொர்க் என்று சொல்லுவோம். இன்னும் நான் டீப்பாக பேசினா சயின்ஸ் நான் அதிகமாக டச் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூரானிக்கல் ஆக்டிவிட்டி பிரெயினில் செல்லுலர் லெவலில் நடப்பதற்கு இந்த வேவ் தான் ரொம்ப காரணம். அந்த வைப்ரேஷனை நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபீல் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட பிரெயின் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டு நாங்கள் வெளியே போயிடுவோம். ஓகே, ஓவர் டு தீபன் சார். நன்றிங்கம்மா. அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தமைக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கந்த சஷ்டி கவச பாராயணம் ஆரம்பிக்கலாமா? ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க எல்லாரும், ஸ்ட்ரைட்டாக. ஓகே, தேங்க்யூ. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நீ மலரும் கந்த சஷ்டி கவசந்தனை அமரனிடத்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. சஷ்டியை நோக்க சரவண பவனர் சிஸ்டர் குதவும் செங்கதி வேலும், பாதம் 2 பன்மணி சதங்கை, கீதம் பாட கிங்கிணியாட, மையல் நடனம் செய்யும் மயில் வாகன, கையல் வேளாளினை காக்க வென்று வந்து வரவர வேலா யுதனார் வருக 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 மயிலோம் வருக, இந்திரன் முதலா எண்டிசை போட்ட மந்திர வடிவேல் வருக வருக, வாசவன் மருகா வருக வருக, நேசபுரமகள் இணைவோம் வருக, ஆறுமுகம் படைத்த ஐயா வருக, நேரிடும் வேலவன் நித்தம் வருக, சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரகண பவனார் சடுதியில் வருக. ரகண பவச்சரரரரரர ரிகண பவச்சரிரிரிரிரிரி வினபவ சரகண வீரானனோனம் நிபவ சரகண நிர நிர நிரம வசர கணப வருக வருக, அசுர குடி கெடுத்த ஐயா வருக, என்னை ஆளும் வினையும் கையில் 12 பாசங்குசமும் பரந்த வெளிகள் 12 இலங்க, விரண்டனை காக்க வேரோன் வருக, ஐயும் தீயும் அடியுடன் சௌவும் உயிரொளி சௌவும், உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் பிளரொளியையும் நிலைபெற்றின்னும் நித்தம் ஒளிரும், சொன்னவன் தீயும் பணியொளியும் குண்டலியான் சிவ கோவிந்தினம் வருக.
செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிரு பின்துய தழகிய மார்பில் பல்பூசணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நச்சீராவும் இரு தோடை அழகும் இணை முழந்தாளும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க செககண 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 செகண மொக 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 மொகண நக 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 நகண டிகு குண டிகு 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 குண டிகுண ரர 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 ர ரி 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 டு 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 டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகனில் முந்து என்றனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைக்கும் இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வசனம் அழகுவை காக்க கொடி துணை நெற்றியை புனிதரை காக்க கதிரேல் இரண்டும் கண்ணினை காக்க விழி செவி இரண்டும் வேலவர் காக்க நாயகம் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செல்வேல் காக்க இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலும் கழுத்தை இனியவில் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளை மாத்திருவேல் காக்க வேலிரை போல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க வலுவதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலங்கலை காக்க சிற்றிடை அழகுற செல்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் குறி இரண்டும் மயில்வேல் காக்க இட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட புறத்தை வல்வேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழங்கால் கருவேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவில் காக்க முன் கை இரண்டும் முரண்டில் காக்க பின் கை இரண்டும் பின்னவள் காக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாடி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிரேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவை வந்து கனகவேல் காக்க வரும் பகல் கண்ணில் வச்சவேல் காக்க அரையிரு கண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சருவேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க
பொடிப்பட பில்லி சூனியம் பெரும் பகையகல வல்ல பூதம் வளாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் புரணை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியணை கண்டால் அலறி கலங்கிட எரிசு காட்டேறிய துண்ட சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்வடும் மன்னரும் கணபூஜை கொள்ளும் காளியோர் அனைவரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடினார். ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகலசத்துடன் மழையை புதைந்த வஞ்சனைகளையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் போதும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குழந்திட மாற்றார் வஞ்சக வந்து வணங்கிட காலதுடாளனை கண்டார் கலங்கிட அஞ்சி நடுங்கி பழந்து புரண்டிட வாழ்வி தளறி மதிகெட்டோடு படியினில் முட்ட பாச கயிற்ற கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு கட்டியுருட்டு கை கால் முடிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செடில் செடிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேலால் பற்று பற்று பகலவன் தணலெறி 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 தணலதுவாக விடு விடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் போரால் கடிவிட விசங்கள் கடி துயரங்கம் ஏறிய விசங்கள் எளிதுடன் இறங்க ஒளிப்பும் சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வைப்பு பித்தம் சூளை சயங்குன்னம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலம்பி குடல் வீட்டிருதி பக்க கிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பக்குத்தரனை பருவரை ஆக்கும் எல்லா பிணியும் என்றனை கண்ட நில்லாரோட நீ எனக்கருள்வார் ஏரேலுலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்க மன்னாளரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சைலொளி பவனே திரிபுர பவனே தீப்புளொளி பவனே பரிபுர பவனி பவமொழி பவனி ஹரிதிரு மருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடும் சிறை விடுத்தால் கண்டா குடினி கதிரேலவனி கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனி இடுந்தனை அடித்த இனியவில் முருகா கணிகா சலனி சங்கரன் புதல்வா கதிர்கா மத்துரை கதிரில் முருகா பழனி பரிவாழ் பாலகுமார ஆவினம் துடிவாழ் அழகிய வேளா செந்தில் மாமலையுறும் செங்கல்வராயா சமராபுரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்ற
கொண்டிருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதிய நேசமுடன் யான் பற்றையில் அணிய பாசவினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் ரசி அன்னனும் சொந்தம் மெத்த மெத்தாக வேலாயுதன சித்தி வெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் அருமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குலமகள் பெற்றவளாமி பிள்ளை என்றன்பாய் பிரியமளித்து மைந்தனின் மீதும் மனமகிழ்ந்தருளி தஞ்சம் என்றடியா தலைக்கிட அரிசி கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் குழக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் வீரனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு உகந்து நிரணிய ஸ்டெதிக்குள்ளு அடங்கலும் வசமாய் திசை மன்னரின் செயலது அருளுவ மற்றலர் எல்லாம் வந்து வணங்குவ நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவ எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வ கந்தர்கை வேளாண் கவச தடியே வழியாய் காண மெய்யாய் விளங்கும் வெளியாய் காண விருந்திடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி அறிந்தெனதுள்ளம் நஷ்டலட்சுமிகள் வீரலட்சுமிக்கு விருந்துணவாகவும் சூரபத்மாவை துணிந்த கையதனர் 27 வந்த முதலித்த குருபரன் பழனி குந்தினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தா கொலையின்றனதுள்ள மேவிய வடிவொரும் வேளவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகள் தேவே போற்றி திறமகு திவ்ய தேவா போற்றி இடும்பாயுதனே எடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபை கோரரசி மயில் நடமி